நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது 16/7/2026 தேதி அன்று தமிழக உட்பகுதிகளில் மீண்டும் கணிசமாக மழையானது அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாது அதற்கடுத்த 24 மணி நேரத்தில், ஏன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த காணொலிகளில் நான் தொடர்ச்சியாக சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். அடுத்த சுற்று வெப்பச்சலன மழை என்பது ஜூலை மாதம் 17ஆம் தேதி வாக்குலங்கிறதுல நம்ம உறுதியாகவே இருந்தோம். இப்பொழுது நிலவி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அதற்கு சாதகத்தன்மை மிக்க ஒரு சூழலைத்தான் நமக்கு எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா 15ஆம் தேதி அன்று இரவு நேரத்திலே பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து மேகங்கள் வந்து சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவதை நம்மளால பார்க்க முடிந்தது. அது மழையா கன்வெர்ட் ஆனிச்சா இல்லையாங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எனிவே இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன். அடுத்த 24 மணி நேரம் முதல் தமிழக உட்பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காட்டுறதற்கு. அதே போல 17ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழையானது மேலும் அதிகரிக்கலாம். 18ஆம் தேதி என்றும் சில இடங்களில் மழையானது பதிவாகும். 19ஆம் தேதி என்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 20ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் தமிழக உட்பகுதிகள் வெப்பச்சலனத்தின் வாயிலாக பலனடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம். அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இன்னும் நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லணும்னாக்கா, இந்த மாத இறுதியில அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழையும் நமக்காக காத்திருக்குது. ஒன்று இப்போ வந்து முடிஞ்சு போயிடலை. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நோக்கி அகடா நீங்கள் வந்து போயிட்டு இருங்க. அகடா போகிறதுன்னு நான் சொல்றது வந்து அதை மீறி போங்க அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்பல. அதாவது நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்நோக்கி அதை நோக்கிய ஒரு நகர்வை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டே இருங்க. இப்போ நடந்தவை தான், முடிந்தவை தான். அதை இனிமேல் திருப்பி நம்மளால ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் என்னை அலைபேசியின் வாயிலாக நேற்று தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருந்தீங்க. நேற்று என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, விடியற் காலை ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் நான் வந்து எந்திரிச்சிட்டேன். 2 மணிக்கு தான் நான் வந்து காணொலியே பகிர்ந்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு பாண்டிச்சேரி கிளம்ப வேண்டியது இருந்தது. 6 மணிக்கு இங்கேருந்து பேருந்தில் ஏறினேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி பாண்டிச்சேரி போனேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மதியான நேரத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வர்ற வரைக்கும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. சென்னையில் அக்கரைன்னு ஒரு பகுதி இருக்குது, இங்கே சோழிங்கநல்லூருக்கு அந்த சைடு இருக்கு, ஈசிஆரில். அந்த பகுதிக்கு வந்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி தாம்பரம் வெஸ்ட்டுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தாம்பரம் வெஸ்ட்டிலேருந்து இன்னொரு பஸ்ஸில் ஏறி இங்கே வந்தேன் குரோம்பேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இரவு 7 மணி ஆயிட்டு. ஸோ இடையில என்னால் நிறைய பேரினுடைய அலைபேசி அழைப்புகளை எடுக்க முடியல. ஸோ காரணம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அந்த அலைச்சல்கள் இருந்ததுனால என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல. இது வந்து ஒரு ட்ராவலுக்கு நடுவில் வேறு சில பணிகளும் இருந்தது. அதாவது நான் ட்ராவலை கடந்த பிறகு பாண்டிச்சேரி போன பிறகு அங்கே சில பர்சனல் ஒர்க் இருந்தது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பும் போது என்னால் அந்த ஒரு பரபரப்பான அந்த சூழலில் உங்களுடைய அலைபேசி அழைப்புகளை எடுத்து அவைகளுக்கு என்னுடைய அந்த வாய்ஸ்லேயே பதில் சொல்லக்கூடிய அந்த நிலை என்பது ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேபி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். சில நண்பர்களுக்கு தான் என்னுடைய நம்பர் வந்து தெரியும். பட் நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் அபவுட் மீ செக்ஷனில் அது வந்து கிளியராகவே இருக்குது. அந்த நம்பரை நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் என்னை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய பேருக்கு பதிலாக வந்து சொல்லியிருக்கிறேன். பட் அதுதான், இந்த மாதிரி அலைபேசி அழைப்புகளை எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுனாக்கா பதில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே காணொலிகளில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை பார்த்து கருத்துரை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கும் நம்ம வந்து முக்கியமாக இந்த காணொலியை இந்த நேரத்தில் பகிர்றதுக்கான நோக்கமே அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்குறதுக்காக தான். நிறைய பேர் அவர்களுடைய சந்தேகங்களை முன்வைத்திருப்பீங்க. நிச்சயமாக உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்கள் என்பது இந்த காணொலியில் காத்திருக்கிறது. ஏன்னா கடந்த 24 மணி நேரம் மழைன்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது 15ஆம் தேதி அன்று பதிவான அந்த மழைன்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருந்த மாதிரி தெரியல. அருள்புரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே 4 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. அதே போல் தோல்சாம்பட்டி, இது வந்து சேலம் மாவட்ட பகுதி, அங்கே 2 மில்லிமீட்டர். இதற்கு பிறகுலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 0.5 மில்லிமீட்டருக்கும் கீழே. ஸோ அதெல்லாம் பகிர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஆங்காங்கே அந்த தூரல் மழையெல்லாம் பதிவாகி இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனுங்க. இதுதான் வந்து இருந்தது. இந்த மாதிரியான அந்த சூழல் தான் கடந்த சில நாட்களாக இருந்தது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சூழலை விட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. குறிப்பாக 16ஆம் தேதி அன்று இப்போ வந்து நம்ம 4 மில்லிமீட்டர் அளவு மழை ஒரு அதிகபட்ச மழை அளவாக படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இதில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். ஒரு 10 மில்லிமீட்டர் அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகலாம். வடமேற்கு மாவட்டங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் கூட மழையெல்லாம் பதிவானுச்சுன்னா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது.
சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் 15ஆம் தேதி அன்றே கண்டிஷன் ஒரு மாதிரியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது வந்து நிறைய பேர் வந்து வெளியில் வந்து பார்த்துருப்பாங்களாங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இங்கே வானத்தை அண்ணாந்து பார்க்குறதுக்கே நேரம் நிறைய பேர் கிடைக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம சும்மா நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வாக்கில் நல்லாவே அந்த மேகங்கள் வந்து உள்ளே வர்றதை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து சென்னைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம சென்னை மாநகர் மற்றும் அதோடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவானது என்றால் அதை ஒரு ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு இடையே வலுவான வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகளே மிக மிக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. நண்பர் கூட ஒருத்தர் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், ஜூலை மாதத்தில் சென்னையில் ஓரளவுக்கு கணிசமாக மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி. நானும் அதான் சொல்கிறேன், ஜூலை மாதத்தில் கணிசமாக மழை பதிவாகும். அது குறைந்தது 3வது வாரம் வரையிலாவது நம்ம வந்து காத்திருக்கணும். இயல்புங்கிறதே அதுதான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாத பிற்பாதியில் தான் 15ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் அது வெப்பச்சலன மழை என்பது சென்னை மாநகருக்கு கொஞ்சம் பெட்டராக இருப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் வந்து இருந்திருக்கிறது. இதற்கு முந்தைய பல ஆண்டுகளை நம்ம பார்க்கும்பொழுது நான் வந்து சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து 20ஆம் தேதி வாக்கில் இல்லை 17ஆம் தேதியை நம்ம கடந்து போகிறோம் இல்லையா, 17ஆம் தேதி கண்டிப்பாக ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கம்மியாகலாம். ஏன்னா ஒரு நாள் ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சதுன்னா அடுத்த நாள் வந்து கம்மியாக இருக்கலாம். அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் மறுபடியும் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் மாறி மாறி. எப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உட்பகுதிகளுக்கு வெப்பச்சலன மழையை வழங்க இருக்கிறது. உங்கள் பகுதியில் நல்ல மழை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் காத்திருங்க. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் வலுவான வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது நள்ளிரவு இரவு நேரத்தில் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில நேரங்களில் இருக்கிறது. அவைகள் அனைத்தையுமே நீங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பார்த்து விட்டு அந்த நேரத்தில் நம்மளும் வந்து பகிர்வோம். குரல் பதிவை பகிர முடிஞ்சதுன்னா நம்ம வந்து பகிர்ந்துருவோம் கண்டிப்பாக. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியாச்சு, நம்ம பேச வேண்டிய விஷயங்களை ஏற்கனவே பேசியாச்சு. ஸோ அதனால் எல்லாமே அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியே தொடரணும், ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எல்னினோ தொடர்பாக நேற்றே நான் நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அது சம்மந்தமாக அதுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்குறேன். அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துடும். பேசிக்காக எல்னினோனா என்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கணும்னாக்கா அதெல்லாம் நமது அறிவு பசி சேனலில் அது ஒரு யூடியூப் பக்கமாகவே இருக்குது. நான் வந்து காணொலிகள்லாம் பகிர்ந்தே அங்கே 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து பழைய காணொலிகளாக இருக்கும். அதில் சில மாற்றங்கள்லாம் பண்ணி இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு காணொலியெல்லாம் பகிரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். எங்கே அதுக்கெலாம் வந்து ஒரு சந்தர்ப்பமே அமைய மாட்டேங்குது. கூடிய விரைவில் அதற்கெல்லாம் சந்தர்ப்பம் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம். சரி, விநாயகர் மூர்த்தி அப்படிங்கிற நண்பர் வந்து முதல் கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு. கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருக்காரு. கடும் அனல் காற்று, அதாவது வெப்ப அலை வீசுகிறது. வரும் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் பதிவில் வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே? நன்றி வணக்கம். நிச்சயமாக இருக்கிறது, அதை தான் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். 15ஆம் தேதி அன்று வெப்ப அலைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இயல்பை விட வெப்பநிலை, அதுலேயே நான் சொல்லியிருந்தேன். 8ஆம் தேதியோ 9ஆம் தேதி பகிர்ந்திருந்த அந்த காணொலியிலேயே இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். 15ஆம் தேதி வாக்கில் வெப்பநிலை தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய வெப்பநிலையை விட கூடுதலாக இருக்கலாம். ஒரு 2 டிகிரி செல்சியஸ் கூட இல்லை 3 டிகிரி செல்சியஸ் கூட அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் சில பகுதிகளில் 5, 6, 7 டிகிரி செல்சியஸை கூட அது கடந்து போயிருக்குங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பொருட்டாக இருக்குது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிச்சே தீரணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்மளை வந்து தள்ளி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து 38 டிகிரி பதிவாகிற இடத்துல 40 டிகிரி பதிவாகுது, 36 டிகிரி பதிவாக வேண்டிய இடத்துல 38 டிகிரி பதிவாகுது. அப்படிங்கும் போது அது பரவாயில்ல, சரி 2 டிகிரி நம்ம வேரியேஷன் நம்ம எதிர்பார்த்தோமா அந்த மாதிரி பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் 35 டிகிரி பதிவாக வேண்டிய இடத்துல 42 டிகிரி பதிவாகுதுன்னா அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான், துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்தான். பட் இயற்கையில் இதுவும் ஒரு அங்கம். இந்த மாதிரியான ட்ரை ஃபேஸ் வந்திருக்கு, இவ்வளோ ட்ரையாக இருக்குது. இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இடையே கிடைக்கும். அதனால் 17ஆம் தேதி அன்று கண்டிப்பாக உட்பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். உங்கள் பகுதிக்கும் அந்த சுற்றுல சில பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் காத்துருங்க. பாசிட்டிவ் தான், கண்டிப்பாக இது வந்து நான் சொல்கிறேன் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்களேன் சில இடங்களுக்கு. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா வணக்கம், அதாவது பரவலான மழை என்று சொல்வார்கள், ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் அப்படிங்கிறத பிராக்கெட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ஒரு மழையாவது இந்த வருடத்தில் ஒரு நாளாவது வருமா? குறிப்பாக வடக்கில் திருவொற்றியூர் முதல் தெற்கில் தாம்பரம் வரை சென்னை குடிநீர் வழங்கும் ஏரிகள்
50% அளவிற்கு மட்டுமே நீர் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்பச்சலன மழை என்னதான் அடிச்சு ஊற்றினாலும் அது அனைத்துமே ஏரிகளினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு ஏதுவான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதில் பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரியான அளவில் மழை பதிவாயிட்டுனாக்கா மேபி அது ஒர்க் அவுட்டும் ஆகலாம். ஒரு இடத்துல கன்சாலிடேட்டடாக அது அதிகமாக மழை பொழிவை கொடுக்கும்போது மேபி அது ஒர்க் அவுட்டும் ஆகலாம். அது நம்ம ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இதற்கு முன்பு சில ஆண்டுகள்ல அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. இந்த ரெட் ஹில்ஸ் மாதிரியான பகுதிகளில் வெப்பச்சலன மழை பதிவாகும் பொழுது மழை வச்சு செஞ்சு விட்டுரும். அதுலேயும் பரவலான மழையே அந்த இடத்துல அந்த அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் அந்த ஏரி இருக்குது இல்லையா, அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல வலுவான மழையெல்லாம் பதிவாக இருக்குது. 100 மில்லிமீட்டர் அதெல்லாம் கூட பதிவான வரலாறுகள்லாம் உண்டு, இல்லைன்னு கிடையாது. இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க இல்லையா, நீங்கள் என்கிட்ட கேள்விகள்லாம் முன்வைக்கும் போது கேட்டிருந்தீங்க இல்லையா கார்த்திகேயன், அதாவது சென்னை மாநகரில் ஜூலை மாதத்தில் மழை பெய்யும், ஆனால் இந்த வாட்டி ஒன்றுமே பெய்யலையே நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீங்க, அடுத்தடுத்த சுற்றுகளில் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள் கூட தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நிச்சயம் பார்ப்பீங்க, நீங்களும் பகிர்வீங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு கட்டத்தில் கேட்க தான் போகிறீங்க, சென்னையில் இன்னைக்காவது மழை இல்லாமல் இருக்குமா, அதில் இல்லை, அந்த மாதிரி நான் போக விரும்பல. அது எப்போனா வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ அந்த வெப்பச்சலன மழை பதிவாகும் பொழுது நீங்கள் ஒருவேளை இப்போ கேட்கலாம், எப்போ மழை நிற்குங்கிற கேள்வியை நீங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சில நேரங்களில் உருவாகலாம். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனந்தனியன் அப்படிங்கிற நண்பர் வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம் உங்களுக்கும். தென்மேற்கு பருவக்காற்றினுடைய அந்த வீரியம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் வறட்சியான அந்த காற்றாக தான் அது கொண்டு இருக்கிறது. அதனால பெரிய அளவுக்கு பலன் வழங்காமல் இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு. பட் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மழை அளவுகளில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கலாம், பட் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இந்த மாத இறுதி வாரத்தில் நிச்சயமாக அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழையும் இருக்கிறது. அதில் நம்ம எந்த அளவுக்கு பெனிஃபிட் அடைகிறோங்கிறத அந்த நேரத்தில் காற்றின் சாதகத்தன்மை எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம அதற்கு முந்தைய சில தினங்களில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சதீஷ் ராக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, குட் மார்னிங் தம்பி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய இனிய காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயக்கண்ணன் மருதூர் நன்றி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு இதயம் கொடுத்துருக்கீங்க, நானும் ஒரு இதயம் என்ன 1000 இதயங்களை கொடுக்குறேன். நீங்கள் வச்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க. பால்பாண்டி அப்படிங்கிற நண்பர் நிலக்கோட்டை ஹாட் ரைன் வருமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை நம்ம சொல்லிட்டோம். 17ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் ஓரளவிற்கு வெப்பச்சலன மழை அதிகரிக்குங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இது வரைக்கும் எதிர்பார்ப்பு தான். பட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் 16ஆம் தேதி என்று எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நமக்கு கிளியர் கட்டாக ஒரு பிக்சர் கிடைச்சிடும். 16ஆம் தேதி என்று ஒரு இடத்துல 10 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாயிட்டு, இல்லை ஒரு குறிப்பிட்ட சில இடங்களில் ஓரளவுக்கு கணிசமான மழை பதிவாயிட்டு அப்படிங்கும் போதே நம்ம கன்ஃபார்மாக 17ஆம் தேதி மழை இருக்குது, ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்பே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் அந்த காலகட்டமே அப்படி தான் இருக்கும். 16 உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்டார்டிங்கை கொடுத்துட்டுனா 17ல் மழை பதிவாக ஆரம்பிச்சிட்டுனா 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களிலும் அந்த வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது நன்றாகவே இருக்கிறது. அதனால் நீங்கள் அடுத்த சுற்றில் மழை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் முன் வைத்து காத்துருங்க. அதான் இயற்கை அதனுடைய போக்கு விந்தியாக தான் இருக்கும், விசித்திரமாக தான் இருக்கும். அது நம்மளுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக தான் இதுவரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் அதனுடைய வழி தனி வழியாக தான் இருக்கிறது. படையப்பா போல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். அதுக்கு தான் ஒரே தடியாக வெதர் மாடல்ஸ் காட்டுறதா அப்படியே நம்ம அப்படியே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு போகாமல் முதல் ஸ்டெப்பு 16 ஒர்க் அவுட் ஆகுதா. இது எங்கள் ஆசிரியர், கணித ஆசிரியர் எனக்கு எடுத்தார். எங்கள் அப்பாவே ஒரு கணித ஆசிரியர். அப்போ காரைக்காலில் அவர் ஒரு முக்கியமான ஒரு கணித ஆசிரியராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நான் 12வது படிக்கக்கூடிய காலகட்டத்தில், பட் நான் படித்த பள்ளியில் நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன். அப்போ இன்னொரு ஆசிரியர் தான் எனக்கு கணிதம் எடுத்தார். அவர் சில விஷயங்களை எனக்கு சொல்லுவார். அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணும்போது ஒரு கான்செப்ட் வரும். அதுக்கு ஒரு கதையெல்லாம் கூட சொல்லுவார். அந்த கால் தடம் வந்த கதை. ஒரு நரி இருக்கும், அது மாதிரி சிங்கம் இருக்கும். முதல்ல ஒரு முயல் போவோம், முயல் போன கால் தடம் இருக்கும், திரும்பி வர்ற கால் தடம் இருக்காது. ஆடு போவோம், ஆடு போகிற கால் தடம் இருக்கும், திரும்ப வர்ற கால் தடம் அது இருக்காது. அது அந்த நரி பார்க்கும். அதாவது எல்லாம் போயிருக்கு, ஆனால் திரும்பி வரல. அப்போ சாப்பிட்டது யாரு? சிங்கம்தான். அது தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அத்தனை உயிரினங்கள் போணுச்சு,
ஆனால் அத்தனை உயிரினங்களால் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல பாருங்க. ஆனால் அந்த நரிக்கு அந்த திறமை இருந்திருக்குது. அதனால தான் அந்த நரி என்ன பண்ணியிருக்கேன், அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போய் அந்த கர்வம் மிக்க சிங்கத்தை கிணத்தை பார்க்க வச்சு, அது ஏதோ ஒரு கதைலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது சின்ன குழந்தைகள கேட்ட கதை. ஸோ அந்த கதைக்குள்ளே நான் வந்து போகலை. பட் நரிக்கு அந்த விஷயங்களை வந்து கணிக்க தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் அவர் வந்து சொல்ல வந்தார். அது எதுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸோட ஒப்பிடுறாருன்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து சரியா இல்லையா அப்படிங்கிறத வந்து வெவ்வேறு வகையில் வந்து பார்க்கலாம். ஒன்று அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளஸ்ட் வே சில நேரங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கு சால்வேஷன் சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயங்களை வச்சுருக்காங்கன்னா, அதாவது இதில் எது பொருந்தும், இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றி எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போ போய் ரொம்பலாம் மண்டையை கசக்கி அதில் எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு ஒய்யை இதெல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு 0னா 0 தான் வரும் ஓவராலாக நமக்கு கூட்டினாக்கா. ஸோ ஒரு ஈக்குவேஷனில் நான் வந்து சொல்கிறேன், அதில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 போட்டு ஒர்க் அவுட் ஆகிட்டுனா அதுக்கு எது வேல்யூ வருதோ அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லையா. அதான் அவர் வந்து சொன்னார், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ங்கிறதும் வந்து கரெக்டாக வந்து வந்துட்டுனா அந்த ஈக்குவேஷனுக்கு, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு போட்டாலும் அது கரெக்டாக வரும். ஸோ இது வந்து எப்படி நான் ரொம்ப டெக்னிக்கலாக நான் வந்து சொல்ல விரும்பலை. பட் அவர் வந்து அந்த நேரத்தில் அதை வந்து சொன்னது. சில ஈக்குவேஷனை ஷார்ட்டாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறமும் எனக்கு சில பேர் வந்து சில அறிவுறுத்தல்கள் வந்து வழங்கினாங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் ஆன்சரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான அறிவுரைகள். அந்த அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானும் வந்து ஈக்குவேஷன்ஸ்லாம் போட்டு சால்வ் பண்ணி அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். ஸோ மேத்தமெட்டிக்கலாக இப்போ திடீர்னு 3² அப்படின்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டு 3² 9. ஸோ அது மாதிரி அந்த ஃபாஸ்ட் கால்குலேஷனை வந்து நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். பட் அது இல்லாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்க எந்த மனநிலையில் இருப்பாங்க, ஸோ எது ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெலாம் வந்து சொல்லும் பொழுது அந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கூட சில பேர் வந்து கொடுத்தாங்க. அது எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச். ஸோ அந்த மாதிரி அந்த பாசிபிலிட்டிஸ் அதை வச்சு நான் வந்து சொல்கிறேன். இது எதுக்கு நான் இங்கே சொல்ல வந்தேனாக்கா, 16 நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில இடங்களில் மழை பதிவாயிட்டுனா 17 நம்ம எதிர்பார்த்த அளவிற்கான மழை உட்பகுதிகளில் பதிவாகும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். 17 நம்ம எதிர்பார்த்த மாதிரி, அதான் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி 16 ஓகே ஆகி 17 ஓகே ஆகிட்டுனாக்கா அதுக்கப்புறம் 20, 21, 22 ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமே. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். முதல்ல நம்ம ஒன்று சொல்லுவோம், ஒரு கணிப்பை முன் வைப்போம், அது நடக்குதா, சரி அடுத்த ஸ்டெப்பு. அதே மாதிரி போனோம்னாக்கா அப்புறம் நம்ம லாங் ரேஞ்சில் கூட ஒரு 1 வீக்கில் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு ட்ரையாக இருக்கிறதுக்கு அடுத்த கண்டிஷன் மாறுதாங்கிறத பார்க்கலாம். அதைத்தான் நான் வந்து சொல்ல வந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னுடைய கணித ஆசிரியர் எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தார். அவர் இப்பொழுது இல்லை, அவர் எனது நினைவுக்கு வந்தார். அவர் சொன்ன அந்த விஷயங்கள் என் நினைவுக்கு வந்தது. அவர் எனக்கு சில விஷயங்களை போதித்திருக்கிறார் மேத்தமெட்டிக்கலாக. அதாவது அது எப்படின்னா அந்த நுணுக்கங்கள் இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் தான் அந்த விஷயங்களை வந்து பார்ப்பாங்க. நமக்கு பாட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு ஈக்குவேஷன் எப்படி தான் சால்வ் பண்ணணுங்கிறத. பட் அதை சால்வ் பண்ணாமையே அதுக்கு ஆன்சர் வந்து எடுக்க முடியுங்கிறத எனக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் 17 வயதுலேருந்து ஒரு 28 வயது வரையில் நிறைய பேர் அதே மாதிரியான புது புது விஷயங்களை எனக்கு வந்து புகுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நானாக கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது வந்து வேறன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் அந்த பேக்ரவுண்ட்லேயே இருந்ததுனால, அப்பா டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தார், அவர் இந்த போர்டில் எழுதுவார், அது எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதை பார்த்து வந்ததுன்னெலாம் கிடையாது. அது வந்து பெரிய லெவல் இதுவாக இருக்கும். நம்ம வந்து 6ஆம் கிளாஸு அப்போ வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து +1 +2க்கு அவர் வந்து கணக்கு போட்டுட்ருப்பார். அதில் டிஃப்ரென்ஷியேஷன் இன்டெகிரேஷன்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்லாம் அப்போ நமக்கு தெரிய போகிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம அந்த வயதுக்கு எட்டும் பொழுது தான், நமக்கான சிலபஸில் வரும்பொழுது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை கால்குலேட் பண்ணி, இல்லை அதில் இருக்கிற அந்த ஃபார்முலாவை x² = அதாவது d/dx ஆஃப் x² = 2x நமக்கு வந்து மேட்ரு கிடையாது. அதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லும் கிடையாது அந்த பீரியடில் பார்க்குறதுக்கு. பட் அதெல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கிறது கிடைச்சிது. பட் அதை பார்த்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கல. பட் நம்பர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து இருக்கும். ஒரு கிரிக்கெட் போர்டில் ஸ்கோர் எழுதுகிறோங்கும் போது கூட அந்த விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொண்டுட்டு வருவோம். சில நுணுக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்தது ஷார்ட்கட். அது மாதிரி பல விஷயங்களுக்கு ஷார்ட்கட் போட்டு இது பண்ணுவோம். 5ஆல் வகுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு சில ஷார்ட்கட் இருக்கும்.
2ஆல் வகுக்கணும் அப்படிங்கும்போது அதுக்கு சில ஷார்ட்கட் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். இன்ட்டு 10 போட்டு டிவைடட் பை, அதாவது பெருக்கணுங்கும் போது நான் வந்து சொல்கிறேன். அது வேறு மாதிரியான ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ 25 இன்ட்டு 2னாக்கா 50ங்கிறது அசால்ட்டாக வந்து சொல்லிடலாம். இதை வந்து வேறு மாதிரியே கால்குலேட் பண்ணலாம். அதுக்குங்கிறதுக்கு சில ட்ரிக்ஸ்லாம் வந்து இருக்குது. அது மாதிரி க்யூப்ஸு, ஸ்கொயர்ஸ், அதுக்கெலாம் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம எதுக்கு, இதெல்லாம் வந்து இதை பற்றியே பேசியே வந்து ஒரு வீடியோ போட்டால் கூட அது நிறைய பேருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அறிவு பசி சேனலில் ஆக்சுவலாக அந்த வெதர் ரிலேட்டட் மெட்டீரியாலஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. பட் அதை நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் பண்ணலை அந்த பீரியடில். சும்மா ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். பட் அதுவே அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்படிங்கும் போது நான் கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்றேன். தெரிஞ்சது, அதாவது நம்ம புத்தகங்கள்லேருந்து படித்தது, எல்லாரும் சொல்கிறது, அது வந்து ஒரு வகை. அதுதான் வந்து ஆக்சுவலாக யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின்ஸை வந்து அப்படி தான் வந்து கேட்பாங்க. இதில் நம்ம பார்த்ததுன்னு ஒன்று இருக்குது. எல்லா விஷயத்துலேயும் எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள்னு ஒன்று இருக்கும். இப்போ எல்லா காலகட்டத்திலையும் முன்புலாம் அந்த மாதிரி கிடையாது இல்லையா. இப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸுங்கிற ஃபேக்டரே ஒரு நாள் ஒரு கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்படும் பொழுது தான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ பெரிய இம்பேக்ட்லாம் ஏற்படுத்துங்கிறது பெருமளவில் பேசப்பட்டது. அப்போ தான் சவுத்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆஹா, மேற்கத்திய கலக்கம்ங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக்டரா அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் வந்து வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரீமான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து உண்டு. சாதனைங்கிறதே என்னது, ஒன்றுத்தை முறியடிக்கும் போது தான், ஏற்கனவே இருந்த ஒரு சாதனை முறியடிக்கும் பொழுது தான் அது புதிய சாதனையாக ஆக்கப்படுகிறது. அப்போ இயற்கையிலேயும் அப்படி தான், ஏற்கனவே இருந்த பல விஷயங்கள் வந்து மாறும் பொழுது தான் அது வந்து நமக்கு ஒரு புதிய படிப்பினையாக ஆகிறது. அதுலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கிறோம், அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு அதை நம்ம பயன்படுத்தணும். இதுதான். அப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு 10 வருஷமாக சில விஷயங்களை பார்க்குறோம், 15 வருஷமாக சில விஷயங்களை பார்க்குறோம்னாக்கா அது மூலியமாக நமக்கு சில விஷயங்கள் வந்து கெயின் ஆகிருக்கும். சில விஷயங்களை பார்த்து அந்த நாலேஜுங்கிறது இருக்கும். அதை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை கணிப்புகளில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஸோ அதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோங்கிறதுலாம். அதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும். பட்டு சரி, அது இருக்கட்டும், அதை நம்ம பேசுவோம். இப்போ நான் கேள்விகளுக்கு கடகடன் பதில் வழங்கிடுறேன். ஆனந்தன் மகேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐஎம் சிறுமுகை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் வருது. உங்கள் பகுதிக்கு மழை கொடுத்தா நீங்கள் மகிழ்ச்சியோட அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள். மதிவானன் ஜி அவங்களும் தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. முசிறி வட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அவர், திருச்சி மாவட்ட மேற்கு பகுதி. பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய நாட்கள் சாதகமானதாக தான் இருக்கிறது. இப்போ நாளைக்கு நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் பாருங்கள். அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஸ்டெப் பை ஸ்டெப். நாளைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுனா F=0 ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னு வச்சுங்க, F=1 ஒர்க் அவுட் ஆகிட்டுன்னு வச்சுங்க, F=2 ஒர்க் அவுட் ஆகுது. இதில் ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. சாரி, இந்த 0 ஒன்றை விட்டுருங்க. F=2 ஒர்க் அவுட் ஆகுது 16ஆம் தேதி. F=3 வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஒரு ஈக்குவேஷனுக்கு, அது வந்து 17ஆம் தேதி. அதுக்கப்புறம் F=4 ஒர்க் அவுட் தான் ஆகுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதுதான் வந்து கரெக்டு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மூவ் ஆகி போகிறது. சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, இவரும் நம்மளை வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர். நடுவில் தான் அவர் வந்து காணாமல் போயிட்டார். அடிக்கடி வந்து கமெண்ட் செக்ஷனில் அவரை பார்க்க முடியறதில்ல. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அவர். இப்போ மறுபடியும் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. நாகையில் மழை எப்பொழுது? கூடிய விரைவில் இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உட்பகுதிகளுக்கு சாதகமானதாக இருக்கிறது. இடையே டெல்டாவிலும் கடலோர பகுதிகளுக்கும் அது வந்து மழை பொழிவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். நீங்களும் நம்பிக்கையோட காத்துருங்க. முத்துசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து, என்னங்க இப்படி வெயில் போட்டு வாட்டுகிறது, எல்லா வருடமும் ஜூலை மாதத்தில் குற்றாலத்தில் சீசன் அருமையாக இருக்கும், ஆனால் இந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணீர் போட்டிருக்காங்க. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். பட் ஆனால் எல்லா வருடமும் குற்றாலம் சீசன் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்ததெல்லாம் கிடையாது. சில ஆண்டுகளும் இருக்குது வரலாற்றில். நம்ம டேட்டாவாக எடுத்து பார்த்தா இந்த ஆண்டில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். நமக்கு விவரம் தெரிந்து நம்ம பார்த்து அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம வந்து பார்க்கணுமே தவிர்த்து, இதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்திருக்கும் வரலாற்றில். அது வந்து டேட்டாவாக இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி அந்த வரலாற்று இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தெரியும். இதில் சில பகுதிகளுக்கு வந்து வரலாறுங்கிறதே வந்து சரியாக வந்து பதிவு செய்யப்படலை. அதுவும் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்த புதுச்சேரி விஷயத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியே வந்து பல அதிக அளவிலான மழை வந்து அங்கே பதிவாகி இருந்திருக்கிறது. ஆனால் அந்த புதுச்சேரியோட இப்போ நம்ம ரெக்கார்ட் பிரேக்கிங் ரைன்னு சொல்கிறது வந்து இப்போ இந்த ஃபெஞ்சல் புயல் அப்போ பதிவான அந்த மழையை தான் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம். அது வந்து ஆக்சுவலாக ஃபெஞ்சல் புயலால் ஒரு 50 சென்டிமீட்டர் மழை வந்து பேஞ்சிட்டு, அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது.
ஒரு நாள் ஒரு 24 மணி நேரத்திற்குள்ளே பெஞ்ச மழைங்கிறது கிட்டத்தட்ட 47 48 சென்டிமீட்டரோ. அதற்கு முன்பு அதாவது அது பெஞ்சனால கிடைச்சது தான். அது வந்து முதல் நாள் நைட்டு பதிவாகியிருக்கும், அது நள்ளிரவு வந்து 8:30 மணிக்கு முன்னாடி பதிவாகியிருக்கும். ஸோ அதனால அது வந்து அடுத்த நாள் பட்டியலில் வந்திருக்காது. ஸோ அப்படி பார்த்து தான் அவங்க வந்து இந்த 50 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. 51 சென்டிமீட்டர் அது மாதிரி அந்த கணக்கு வருது இல்லையா, அதில் வந்து சொல்கிறது. பட் புதுச்சேரிக்கான அந்த வரலாறு இத்தனைக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் இருந்தப்பையிலேருந்து அங்கே வந்து அந்த டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ணப்படுது. அப்படி இருந்துமே சில விஷயங்கள் நமக்கு வந்து இன்னும் அதில் வந்து சாட்டிஸ்ஃபைங்க இல்லை. இன்னும் நிறைய இடங்களுக்கான அந்த டேட்டாஸ் வந்து கிடைக்கணும். இப்போ சென்னையில் பள்ளிக்கரணையில் ஒரு ரெயின் கேஜ் வச்ச பிறகு தான் தெரியுது சென்னையில் ஒரு இடத்துல 400 மில்லிமீட்டர் அளவு மழை கூட பதிவாகலாம். ஏன்னா பள்ளிக்கரணையில் அதற்கான அந்த பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது இல்லையா. இப்போ பள்ளிக்கரணையே இல்லை, அந்த ரெயின் கேஜ் ஸ்டேஷனே கிடையாது, நுங்கம்பாக்கம் மீனம்பாக்கத்தை மட்டுமே வச்சுட்டு இருந்தோம்னாக்கா சென்னையில் என்னப்பா நுங்கம்பாக்கத்தில் 100 மில்லிமீட்டரு, மீனம்பாக்கத்தில் ஒரு 50 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு வந்திருப்போம். இப்போ பள்ளிக்கரணை மாதிரியான அந்த ரெயின் கேஜ் ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்கும்போது தான் நமக்கு உண்மை நிலவரம் வந்து தெரியுது, உண்மையிலேயே எவ்வளோ மழை வந்து பதிவாகுது சில இடங்கள்ல அப்படிங்கிறது. அப்போ தான் நம்மளால வந்து அந்த இடத்திற்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. இந்த மாதிரியான பிரச்சனை சில ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகமாக வந்து இருந்தது. அப்போ ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டமாக நம்ம வந்து பார்க்கணும். அதற்கு முன்பு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், அதற்கு பின்பு ஒருங்கிணைந்த நாகை மாவட்டம். இப்போ இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டம் நாகை மாவட்டத்துடன் தான் இருந்தது. திருவாரூர் மாவட்டமும் நாகை மாவட்டத்துடன் தான் இருந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சமீபத்தில் பிரிக்கப்பட்டது. அப்பொழுது நாகை மாவட்டத்தில் இருந்த அந்த மயிலாடுதுறை மாவட்ட பகுதியான ஆக்கூர் சுற்றுவட்டார பகுதிகள், இது காரைக்காலிலேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்கும் சரி, அதே போல் காரைக்கால்லேருந்து சீர்காழி போனாலும் அந்த ஆக்கூர் முக்கூட்டெல்லாம் தாண்டி தான் வந்து போகிறோம். இப்போ அந்த ஆக்கூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள், ஆக்கூர்லேருந்து நீங்கள் கருவி வரைக்கும் போகிற அந்த சாலையில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மழை, ஒரு டிராஸ்டிக்கான மழை பெஞ்சா எப்படி இருக்கும், தண்ணி வந்து ஓடணும் இல்லையா. மழை பெஞ்சு 4 நாள் கழித்து நான் வந்து போகிறேன் அந்த ரோட்டில், எனக்கு வந்து கேரளாவில் பயணம் பண்ண மாதிரி இருக்குது. உண்மையிலே அப்படி தாங்க இருந்தது. 2 சைடு தண்ணி, ரோட்டுக்கு 2 சைடு தண்ணி, அந்த ரோடு மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு ஐலாண்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன், அதுதான் எனக்கு அப்போ தோணுது. அந்த மாதிரியான ஒரு மழைக்கு நமக்கு வந்து அழவே என்னன்னு தெரியாமல் அந்த காலகட்டத்தில் இருந்தோம். அதெல்லாம் எனக்கு வந்து வருத்தம். அது என்ன அளவுங்கிறத நம்ம வந்து கணக்கிட்டுருக்கோம். அந்த பீரியடில் சீர்காழியில் 300 சொச்சம் மில்லிமீட்டருங்கிறது நமக்கு வந்து தெரியும். தொடர்ந்து அங்கே மழை மேகங்கள் குவிந்தது. அதிக அளவிலான மழை சீர்காழியில் பதிவு வந்துச்சு, அது நமக்கு டேட்டாவாக கிடச்சிட்டு. பட் ஆக்கூரில் என்ன மழை, ஆக்கூர்லேருந்து கருவி போகிற இடத்துல அந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடிய சில ரீஜியன் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து அந்த பகுதியில் என்ன மழை அது நம்மளால தெரிஞ்சுக்க முடியல இல்லையா. அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் அதிக ரெயின் கேஜஸ் வச்சாக்கா அதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்கிறதே நமக்கு வந்து தெரியும் இல்லையா. அதை நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இதுக்கு நான் உதாரணமாக சென்னையை எடுத்துக்கிட்டேன். பள்ளிக்கரணைன்னு ஒரு ரெயின் கேஜ் வச்ச பிறகு நமக்கு தெரியுது இல்லை, இந்த மிக்ஜாம் புயல் வந்தப்போ நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், அந்த பள்ளிக்கரணையில் பெஞ்ச மழையை வச்சு தான் வந்து இந்த மழை எவ்வளோ தீவிரமாக பேஞ்சிருக்கு, இதனால் கண்டிப்பாக தண்ணி நிற்கும், இதனால் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்சுது. மற்றபடி நீங்கள் சிட்டியில் 2 ரெயின் கேஜ் ஸ்டேஷன் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய சிட்டியில், சென்னை வந்து சிறிய நகரம் கிடையாது. இன்றைக்கி அது சப்பர்புலாம் நீங்கள் சேர்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் இதுவும் ஒன்றா தான் வந்து இருக்கும். சப்பர்புனா அந்த புறநகர் பகுதிகளை நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இந்த ஏர்போர்ட் விரிவாக்கம் இது எல்லாம் நடந்தது. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, நாலேஜ் சிட்டி, அந்த சிட்டி, ஸ்போர்ட்ஸ் சிட்டி எல்லாம் நம்ம டெவலப் பண்ணுறோம் இல்லையா. வெஸ்டர்ன் சைடு உங்களுக்கு டெவலப்மெண்ட் வருதுன்னா டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்னையோட எக்ஸ்பென்ஷன் வந்து இருக்கும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் இது எல்லாமே சென்னைக்குள்ளே வருதுன்னா அதனுடைய அந்த பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏற்கனவே இது பெங்களூரில் ட்ரை பண்ணி அதை வந்து ஓகேவும் பண்ண கவர்மெண்ட் பாலிசியாகவே அதை வந்து கொண்டுட்டு வந்து பெங்களூருடைய அந்த சதுர கிலோமீட்டருங்கிறது இப்போ அதிகம் முன்ன விட. பென்னார்கேட்டா பார்க்கலாம் கூட அந்த மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்கான அந்த திட்டம்லாம் அவங்கள்ட்ட இருந்தது. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். சென்னைக்கும் அது மாதிரியான அந்த எக்ஸ்பென்ஷன் திட்டம் என்பது இருந்தது. 3 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து சென்னை மாநகருக்குள்ளே கொண்டுட்டு வந்துடணும், அந்த கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்னு அதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து வந்தது. அது உண்மைதான், அங்கே சில பிரச்சனைகள், அதில் சில சிக்கல்களும் இருக்குது. இதை மாதிரி நம்ம 3 மாவட்டத்தையும் சேர்த்து விட்டோம்னு வச்சிங்களேன், இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுடைய அந்த அலப்பறை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு தொழில், அதுலேயும் லாபம் வரணும், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக எல்லாத்தையுமா பார்க்குறது எல்லாத்தையுமா அதை வந்து போட்டு தரணும், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வைக்கணும் இல்லையா. இப்போ கூட சாலையில் போனோம்னாக்கா, இன்றைக்கி நான் காலையில் ட்ராவல் பண்ணும்போது நேற்று பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் இல்லையா, நிறைய எப்படி சொல்கிறது, நிறைய நஞ்சை நிலங்கள் புஞ்சை நிலங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கங்கே கிராமத்தில் கூட நம்ம போகிற வழிகளில்
சில இடங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரியான மாற்றங்களை வேறு வழி இல்லை இல்லையா? என்னமோ அது ஒரு மாதிரியாக நடக்குதுங்க. அதை பற்றி பேசுனோம்னா அது ஒரு பெரிய அரசியலுக்குள்ளே போயிடும். எனிவே நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து குற்றாலத்தில் ஏற்கனவே இருந்திருக்கும். சில நேரங்களில் ரொம்ப வறட்சியாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு கொஞ்சமாவது பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். சீசன் மாறி மழை பெய்யறதுனால குற்றாலம் மாதிரியான பகுதிகளுக்கு இந்த சுற்றுலா வருவங்களுக்கு பாதிப்பான்னு கேட்டிங்கனாக்கா, அதில் எனக்கு வந்து உறுதியாக அது வந்து சொல்ல தெரில. பட் அங்கே இயற்கையில் சில மாறுதல்கள் ஏற்படுது இல்லையா? ஏன்னா அது வந்து பல்லுயிர் காடு அந்த பேக் சைடு வந்து இருக்கும். மாஞ்சோலை வனப்பகுதிகள்லாம் இருக்குது, அதை ஒட்டிய இடங்களில் வந்து இருக்குது. அதே நம்ம பொதிகை மலை அப்படிங்கிற மாதிரியும் நான் நிறைய முறை எழுத்துப்பூர்வமான பதிவுகளில் பகிர்ந்துருக்கிறேன். அதற்கும் சில பேர் வந்து, ஏன் நீங்கள் பொதிகை மலைன்னு சொல்கிறீங்க, பொதிகை மலைனா என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஆக்சுவலாக தென்பொதிகை வைகை நதிலாம் பாட்டெலாம் இருக்கு இல்லையா? அந்த பாட்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா என்னது? பொதிகைங்கிறது வந்து இந்தியாவினுடைய ஒரு தொன்மையான ஒரு மழை. அந்த மழை வந்து தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை அந்த வனப்பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா, அவைகளை உள்ளடக்கிய அந்த மழை தான் பொதிகை மழையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில ஆய்வுகள்லாம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சில உயிரினங்கள் வந்து வேறு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசப்படுது. ஸோ நிறைய தனித்துவம் உள்ள ஒரு பகுதிங்க அது. அதனால தான் நான் வந்து அந்த தொன்மையான பெயர் அதுக்கு வந்து அப்பப்போ வழங்கி பகிர்ந்தேன். அதை விஷயம் தெரிஞ்சேன்னு இல்லை, சில கொண்ட நம்முடைய வரலாற்றை வந்து விரும்பக்கூடியவங்க அதை நான் பொதிகை மலை என்று வழங்கியதற்கு அவங்களுடைய அந்த பாராட்டுகளையும் வந்து தெரிவித்திருந்தாங்க. அதே சமயத்தில் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து இருக்கிற மலையை இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்குதான். இருந்தாலும் பொதிகை மலைங்கிறது தான் அதனுடைய அந்த எப்படி சொல்கிறது, வரலாற்று சிறப்புமிக்க பெயர். அதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பெருமை வருது இல்லையா? இமயத்திற்கு முன்பே நாம் இருந்தோம், விந்தியத்திற்கு முன்பே நாம் இருந்தோம், விந்தியத்தை விட நாம் பழமையான மலை இந்தியா ரேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைடு இருக்குது. ஸோ இமயமலை யங்ஃபோல்ட் மவுண்டெயின்னு சொல்லுவாங்க. அதை பாட புத்தகத்திலே இருக்குது, ஸ்கூல் புத்தகத்திலே இருக்கும் அது. ஏன்னா அதுதான் சமீபத்தில் உருவான மழை. இந்த கண்டம் வந்து மோதும் போது அது வந்து ஒரு பகுதியில் அப்படியே மேலே எழும்பி இமயமலை உருவானுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முன்பே விந்திய மலை இருந்தது, விந்திய மலைக்கு முன்பே பொதிகை மலை இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம தமிழ் பாடல்கள்லேயே அடிக்கடி இந்த பொதிகைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் காலத்துல இருந்து பொதிகை, அது பொதிகை மலை காற்றில்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அது கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற பாட்டு. அதுக்கு முன்பு பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. ஒரு சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் இருக்கார் இல்லையா, அவர் நடித்த அந்த படத்துலேயே வந்து இருக்கும். ஸோ பொதிகை மலையை நம்ம அந்த அளவுக்கு நம்ம பாடல்களில் எடுத்திருக்கோம். சினிமா ஃபார்ம் மட்டும்லேயே நம்ம அந்த ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம கொண்டுட்டு வரும்போது சொல்கிறோம், இவ்வளோ இலக்கியங்கள் எழுதியிருக்கோம், அதை வார்த்தையில் உச்சரித்து ஒரு பகுதியை பெருமைப்படுத்துகிற வகையில் தானே அதை நம்ம பொதிகை மழைன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த தொன்மையை வந்து அளவுக்கு இருந்திருக்கணும். அப்படி அது பெருமை தானே, அந்த பெருமையை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்காக தான் அது மாதிரி சொல்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. குற்றாலத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்கும். அதான் அது சுற்றுலா பயணிகளுக்கு மழை வந்துட்டுனா மறுபடியும் சீசன் அந்த மாதிரி தான் வந்துடுவாங்க. ஆனால் அங்கே இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் இருக்குது இல்லையா, அந்தந்த சீசனில் விளையக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குது. அதில் சில தொய்வுகள் வந்து இருக்கலாம், அது வந்து தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம கடந்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. அப்புறம் ஜெயக்கண்ணன் மருதூர் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. வேதாரண்யம் ஒன்றிய பகுதி முழுவதும் பகல் நேரங்களில் மிக கடுமையான வெயில், இரவு ஆனதும் குளிர்ந்த காற்று விடியற்காலை வரை வீசுகிறது கடந்த 2 நாட்களாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளும் சொன்னோம், 14, 15 இந்த 2 நாள் வந்து ஹீட் வேவுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு, இப்போ 16ஆம் தேதி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் உட்பகுதிகளில் மழை பதிவாகுதுன்னா கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் கடுப்பான மாதிரி தான். ஏன்னா இங்கேருந்து மாய்ஸ்சரும் உள்ளே போகும். ஸோ ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வெயில் வந்து இருக்குதோ இல்லையோ, அது உரைக்குதோ இல்லையோ, ஆனால் வந்து ஒரு மாதிரி நச புசுங்கிற அந்த கண்டிஷன் வந்து இருக்கலாம். அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கான மழை வாய்ப்புகளும் உருவாகலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு FF2 தான். FF1, FF2, FF3 இதுவும் ஒன்று. 16ஆம் தேதி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஒரு மாதிரியாக இருக்கும், சல்ட்ரியாக ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம எதிர்கொண்டு தான் வரணும்.
அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கும் சில நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் வரும். அவ்வளோதான் தோழர்களை, இத்தனை கேள்விகளை நீங்கள் முன்வைத்திருக்கீங்க. அவைகளுக்கு நானும் பட்டாசு பிடிக்கிற மாதிரி கடகடன்னு பதில் வழங்கிட்டேன். இந்த வீடியோவுக்கு எடிட் எதுவுமே கிடையாது. நான் என்ன பேசியிருக்கிறேனோ அது அப்படியே வந்துடும். பெரும்பாலும் நான் வந்து எடிட் பண்ணி வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது. நடுவில் அந்த மைக் என்ன பண்ணுதுன்னா அதுவே நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி நம்ம எடிட் பண்ணி விட்ட மாதிரி பண்ணிவிடுது. இப்போ ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. இங்கே வாகனங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து அப்பப்போ போகும். இந்த ட்ரெயின் வேறு இந்த நைட் நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல, பயங்கரமாக ஹார்ன் அடிச்சு விட்டுட்டு போகுது. இது அத்தனை நாய்ஸையும் இது கட் பண்ணும் போது நம்ம பேசுகிற அந்த வாய்ஸையும் கட் பண்ணி விட்டுரும். பார்த்தீங்களா, நாய்ஸை கட் பண்ணோம்னா வேறு வழி அதுக்கு என்ன தான் இருக்குது? அது ஒரு சாஃப்ட்வேர் தானே, அதுவும் ஏதோ இயங்குது, ஒரு ஹார்ட்வேராக. இந்த ஃபேன் காற்றோட நம்மளால் வந்து குரல் பதிவை பகிர முடியுது. ஆனால் அதில் இந்த மாதிரியான சிக்கல்களும் இருக்குது. சில வார்த்தைகள் வரும்போது அதிகமான அந்த நாய்ஸ் வந்து இருக்கும்போது, அதாவது எக்ஸ்டர்னல் நாய்ஸ், இப்போ ஏதாவது லாரி வந்து அதிகமாக போகிறது, இல்லை இந்த பசங்க பைக் வேறு ரொம்ப வேகமாக, இந்த ஜிஎஸ்டியில் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா ரோடு, இந்த மெயின் ரோடு குரோம்பேட் ரோடு ரொம்ப அகலமான ரோடு. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப வேகமாக போகிறாங்க பசங்க. அதுலேயும் அந்த சைலன்சரெல்லாம் சில பேர் வந்து ஏதோ அந்த சவுண்டு இதுவாக இருக்குது இல்லையா, அது வர்றதுக்கு அந்த சவுண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து தூக்கி கைட்டி விட்டு எறிஞ்சிட்டு அது சத்தமாக போகிறதால தான் அந்த பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. 100, 100 அதெல்லாம் 150 கிலோமீட்டரில் கூட போவானுங்க அப்படில இருக்கு. நமக்கு வந்து தெரியல. நான் மாடியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சல்லு ஒரு செகண்ட் தாங்க ஆகுது, டக்குன்னு அவன் படியே போயிடுறாங்க, பாலத்தையே தாண்டி போயிடுறாங்க அவன், அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ பசங்க நைட்டில் கொஞ்சம் என்ன பண்ணுறானுங்கன்னு தெரில, அது வேற ஒரு மார்க்கமாக இருக்குது. ஸோ நான் இது எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னாக்கா, அந்த நாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மைக்கு வந்து குறைக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளுடைய வாய்ஸையும் சேர்த்து தான் குறைக்கும். அதனால் நடுவில் சில இடங்களில் வந்து உங்களுக்கு அந்த வாய்ஸில் சில வார்த்தைகளை நான் உச்சரிக்கும் போது ஒரு சைலன்ஸ் வந்து வந்துடும். அது வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி வித்தவுட் எடிட் தான் பெரும்பாலும் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த காணொலியை நீங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல முக்கியமான அவசியமான உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய வகையிலான தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.